சரிங்க. விசா கார்டுலேருந்து ரூபே கார்டு மாற்றினா இப்போ விசா கார்டு யூஸ் பண்ணும்போது 2% கமிஷன் பிடிச்சிடுறாங்க. அதனால் ரூபே கார்டாக அது மாற்றலான்னு இருந்தேன். அது மாற்றும் போது பேங்க்கில் போய் சொல்லியிருந்தேன் நான், இந்த மாதிரி இது வந்து பேங்க் மூலியமாக வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வந்து கஸ்டமர் கேராக தான் கால் பண்ணணும், கிரெடிட் கார்டு செக்ஷன் அப்படின்னாங்க. சரின்னு விட்டா கால் பண்ணல. நான் திருப்பி மறுநாள் வந்து எனக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸ்லேருந்து தான் கால் வந்துச்சுன்னு சொல்லி அது வரும்போது வந்து கஸ்டமர் கேர்னு தான் கால் வந்தது எனக்கு. நான் பேங்க்கில் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ரூபே கார்டாக யூஸ் பண்ணால் வந்து நார்மலாக இப்போ ஜிபேலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அது கிரெடிட் கார்டு கூட நார்மலாக அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து எந்த காஸ்ட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விஷயமா தான் போய் பேங்க்கில் நான் கேட்டேன். பேங்க்கில் போய் சொல்லியிருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ணணும், இது வந்து பிரான்ச்சில் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி அதுக்கப்புறம் சரி வந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாளே வந்து எனக்கு கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரோட எனக்கு கால் வருது. சரி நான் பேங்க் மூலந்து தான் அந்த பேங்கோட நேம்லேருந்தே வருதா? ஆமாம் ஆமாம். ஃபோன் எத்தோட சார் நீங்கள் வந்து விசாலேருந்து ரூபே மாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன், இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, உங்களை வந்து உங்களோட கார்டு வந்து விசாலேருந்து ரூபேக்காக மாறிடும் அப்படின்னாங்க. இப்போ என்னோட பர்சனல் எப்படி அவனுக்கு தெரிய வந்தது தான் என்னோட ஒரு கொஸ்டின், ஒரு ஆதங்கம் இருந்தது. என்னோட பர்சன் இன்னொருத்தன் எப்படி தெரியுது? எவ்வளோ ரூபாய் ஏமாந்தீங்க? 1,73,000 ரூபாய். 1,73,000 ரூபாய். ஒரே இதில் கால் பண்ணி நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ண உடனே எடுத்துட்டாங்களா? ஒரே ஃபஸ்ட்டு பேமெண்ட் 1,49,000, அதுக்கப்புறம் 23,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகுது, திரும்பவும் எடுக்கிறாங்க, எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே போகுது, உங்களுக்கு தெரியுது? இல்லை, அக்கௌண்ட்லேருந்து போய் திருப்பி நான் போய் பேலன்ஸ் செக் பண்ணுறேன். கிரெடிட் கார்டு இல்லை, பேலன்ஸ் செக் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது, பேலன்ஸ் வந்து போகல. கிரெடிட் கார்டில் ஒரு லிமிட்டேஷன் தருவாங்க இல்லையா, அந்த லிமிட்டேஷன் அப்படியே தான் இருக்குது. பட் நீங்கள் வச்சுருந்த அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு? ஆமாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொல்லிட்டேன், 24 ஹவருக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களோட ஃபண்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி வந்து ஆக்சிஸ் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, சைபர் கிரைமில் நீங்கள் கால் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் அங்கே கொடுத்துருங்க சொல்லி. அதுக்கப்புறம் சைபர் கிரைம்லேயும் வந்து கால் பண்ணேன், பட் அந்தளவுக்கு எடுக்கலை. சரி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலியமாக வச்சு என்ன பண்ணேன்னா, ஆன்லைன் மூலியமாக வந்து கம்ப்ளைண்ட் தட்டி விட்டேன். கம்ப்ளைண்ட் போட்டு விட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்தாங்க. மறுநாள் திருப்பி சைபர் கிரைம்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு சார்ஜ் ஷீட் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து அவங்களும் ஒரு சிஎஸ்ஆரும் இப்போதைக்கு என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது மூலியமாக வந்து பேங்க்லேருந்து கூட எந்த ஒரு இதுவரை ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல. சைபர் கிரைம் மூலியமாக கூட எந்த ஒரு காலம் வரல. 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போது போன மாதம் 11ஆம் தேதி நடந்தது, மார்ச் மாதத்தில். அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலும் இல்லை? இல்லை, எந்த 2 சைட்லையும் எந்த பதிலும் இல்லை. அமௌண்ட் போனது தான், இப்போதைக்கு போனது தான். அங்கே போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி, இல்லை சார் இந்த மாதிரி வந்து ஓடிபி நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, இது வந்து இது திருட்டு போனது தான், அப்போது முடிஞ்சால் வரும், இல்லாட்டி நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பேங்க்கில். இப்போ திருட்டு போன காசு என்ன கட்ட சொன்னால் நான் எங்கே, இது என்னோடய வருமானமே வந்து ஒரு நாளைக்கு 500 தான் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ என்னை கட்ட சொன்னால் எப்படி கட்ட முடியும்? என்னால் முடியவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு சந்தேகமே வரலையா, இந்த மாதிரி ஒரு கால் வருது, அந்த காலில் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்டு அப்படியே பண்ணுவோன்னு சந்தேகமே வரலையா? இல்லை, ஏன்னா இப்போ நேற்று தான் பேங்க்கில் கேட்டுன்னு வர்றேன். சரி, உடனே மறுநாள் எப்படி கால் நான் நம்புனேன், மறுநாளே கால் வருது. அதர் கால் வேறு ஏதாவது லோனு அந்த மாதிரி எதுனா ஒன்று வந்தால் என்னோட பேராசத்தில் நான் வந்து நஷ்டம் அடைஞ்ச கூட சொல்லலாம். இது நான் ஒரு பேராசையே படல. நீங்கள் கார்டு உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட கார்டு வந்து ஃபுல்லாக ஹேக்கிங் நடந்துக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா?